பகவானாகிய சிவபெருமானோடு பார்வதியால் பெண்ணாளோடு மூத்த மகன் ஆதிமூலத்தோடும் இளைய மகன் வேவனோடும் அத்தனை தேவாதி தேவர்களும் அழகுடனே குளிவிருக்கக்கூடிய நேரத்தில் பகவானாகிய சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் அழகாகவே படியளந்து வருகிறார். உண்மைதானே? படைத்தால் மட்டும் போதுமா? படியளக்க வேண்டாமா? வாசல்ல அருமையான சாப்பாடு படியளந்திருக்கிறார். அதே மாதிரி படைத்த மனுக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தகுந்தபடி இன்னாருக்கு இன்னார் தான் படியல இவ்வளவுதான் படிக்கிற பகவானுக்கு தெரியும். ஆமா, அவருக்கு தகுந்தபடி அழகாகவே பகவான் படியளந்து வருகிறார். அப்படி பகவானாகிய சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பகவான் படியளந்து வரபோது அந்த பார்வதியால் பெண்கொடியால் ஓடோடி சென்று பகவானை வரவழைத்து பகவான் எப்படா வருவார்னு வழி மீது விழிவைத்து காத்திருப்பாளாம். உண்மைதானே? பகவான் படியளக்க போனார்னா எப்படா வருவாரு எதிர்பார்த்து காத்திருந்திருக்கா. மனைவின்னா அப்படிலாம் இருக்கணும். புருஷன் வேலைக்கு போனார்னா எப்படா வருவாரு எதிர்பார்த்து காத்து இருக்கணும். அம்மா என் வீட்டுக்காங்களே நாளைக்கு வீட்டுக்கு வருவாங்களே அப்படின்னு சொல்லி நான் எப்படா வருவேன்னு எதிர்பார்த்து விளக்குமாற கையில வச்சுக்கிட்டு ரெடியா நிற்பான். ஏம்னே நீங்க விளக்குமாறுன்னு தப்பா நினைக்க கூடாது. வேற ஊசியா கிடக்குமா நம்ம ஹஸ்பண்ட் கோவப்படுவாங்க, பெருக்கிட்டு சுத்தமா உட்கார வைக்கிறதுக்காக விளக்குமாற கையில வச்சு ரெடியா நிற்பாங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாது. நாங்க விளக்குமாற வச்சு உங்களை தான் தூக்க போறாங்களோ நினைச்சிட்டேன். இல்லம்மா, சுத்தமா உட்கார வைக்கணும். நான் வந்து கிலோ வரைக்கும் நல்லா தூத்து அதுக்கப்புறம் தான் கீழே உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மனைவியானவன் எதிர்பார்க்கணும்னா கணவன் என்ன செய்யணும்? அதாவது மனைவி தேடுற அளவுக்கு கணவன் வைக்கணும், நடந்து கொள்ளணும். இங்க இருந்து போகும்போது ரோட்டை அளந்துக்கிட்டு போனா எந்த மனைவி எதிர்பார்த்து காத்திருப்பா? போன மாதிரி வரமாட்டான். தெரியாம ரோட்டை அளந்துக்கிட்டு வராரு. போவையில வெள்ளையும் சொல்லியுமா போக வேண்டியது. வரும்போது எங்கன கிடக்கணும்னு அவருக்கே தெரியல. இப்ப அந்த புருஷனை எதிர்பார்ப்பாளா? மனைவி எதிர்பார்க்கணும்னா கணவனும் அந்த மாதிரி நடந்துக்கிடணும். அப்பதான் மனைவியை எதிர்பார்த்து காத்திருப்பா. அதே மாதிரி பகவானாகிய சிவபெருமான் படியளந்து வந்தாருன்னா பார்வதி ஓடோடி சென்று வரவழைத்து வாருங்கோ வாருங்கோ என வரவழைத்து பகவானுக்கு பாத பூஜையெல்லாம் முடித்து அந்த பகவானும் பார்வதியுமாகவே அதாவது வெள்ளி கையில் ஆசை